மனைவிக்கும் கணவனுக்கும் பிரச்சனை வந்தாலும் சரி, அல்லது பிள்ளைங்களுக்கும் பெற்றோருக்கும் பிரச்சனை வந்தாலும் சரி, அல்லது சகோதர சகோதரிகளுக்கு பிரச்சனை வந்தாலும் சரி, அல்லது நம்பி குடும்பத்தில் பிரச்சனை வந்தாலும் சரி, யார் முதல் சமாதானத்தை விரும்புறீங்க? சமாதானத்தை விரும்பி அவங்க பணிவோடு வரும்போது நம்மளும் பணிவோடு எடுத்துக்கணும். அவர் சமாதானம் சாய்ந்தா நீங்கள் சமாதானம் சாயிருக்கு, அந்த சமாதானம் ஏற்றுக்கணும்னு சொல்லாதீங்க. அல்லது நீங்கள் அவங்க மேலே இந்த நேரத்தை பழி வாங்குறதுக்காக திட்டம் போட வேண்டாம். பணியோடு வராங்க, இறை கொண்டு வராங்க. பணியோடு நீங்களும் பணியுங்கள். அவங்க சமாதானத்துக்காக வர்றாங்க, ஆனால் நீங்கள் பணியுங்க. 2:43. எப்பயுமே உணர்வில் இருக்கணும். இறை உணர்வு நிலைத்திருங்கள். நம்மளால் கண்டிப்பாக இருக்க முடியாது, ஆனால் இது உணரலாம், ஒத்துக்கலாம், அப்படியே ஒப்படைக்கலாம். உணர்வில் வாழ்நிலைமை அவன் திரும்புகிறேன், உனக்கு பொறுத்தமா உணர்வு உணர்ச்சியில் வேண்டாம் நம்ம கேட்கலாம். இறைவன் ஒப்படைக்கும் போது நன்மையெல்லாம் அவன்கிட்ட தான் இருக்குது. நம்ம தீமையில் இருக்கிறது உணர்ந்து ஒத்துக்கிட்டு நன்மையை வாழ விரும்பும் பொழுது அவன் மாற்றி வைப்பான், வாழ்க்கையை மாற்றி வைப்பான். தீமையிலேருந்து மீண்டும் கூட சுகமானமாக இருக்கும். நான் தீமையில் தான் இருக்கேன், ஒட்டுமொத்தமாக எனக்கு தீமை தான் இருக்குது, எந்த நன்மையும் கிடையாது. ஒவ்வொரு பேச்சிலையும், ஒவ்வொரு செயலையும், ஒவ்வொரு பார்வையிலையும், ஒவ்வொரு இடத்தையும் தப்பு தான் இருக்குது உணர்ந்தால் கூட இது தப்புன்னு ஒத்துக்கிட்டு அதில் நன்மை ஆரம்பிக்குது. நம்மளுடைய விளைச்சல் இருக்குது, நான் தவறில் தான் இருக்கிறேன், என்னை மன்னிச்சு என்னை மீட்டு கொடுத்துரு, திருப்பி தீமை நுழையாமல் பார்த்துக்கணும். இறைவன் எடுத்துருங்கள். தூய்மைக்காக கொடுத்து உதவுங்கள். என் மனசு அசுத்தமாக இருக்குது, அது தூய்மைப்படுத்துறதுக்காக தான் இந்த பாதை. இப்போ நான் தூய்மைக்காக இறைவன்ட்டு கொடுத்து உதவுறேன், அவனுக்கு உதவி செய்யுங்க. உங்களால் உங்கள் மனசை தூய்மைப்படுத்த முடியாது. ஏன்னா நிறைய அசுத்தங்கள் இருக்குது, அது உணராமே இருக்கணும் நம்ம. அதனால் என் மனசை தூய்மைப்படுத்தி கொடுங்க. நான் படைச்சுட்டு ஒப்படைக்கும் பொழுது நீங்கள் கொடுத்து உதவுறீங்க. இப்போ இறைவன் தெளிவாக கொடுக்குறான், எங்கெல்லாம் அசுத்தமாயிட்டு இருக்கு, பெருமையின் காரணமாக, உணர்ச்சியின் காரணமாக மனசு அசுத்தமாயிட்டு இருக்கு. இப்போ உணர்வு பெறுங்க. படிப்படியாக மாற்றம் ஏற்படும் மனசுக்குள்ள. இப்போ எவ்வளோ மாற்றம் ஏற்பட்டுருக்கு நமக்கு எல்லாத்துக்குமே. இதுக்காக எந்த முயற்சியோ பயிற்சியோ நம்ம பண்ணல, ஆனால் குணங்களை மாற்றி அமைக்கப்பட்டிருக்கும். இன்னும் மாற வேண்டியது நிறைய இருக்குது. அப்போ மாற்றி அமைக்கப்பட்டதுக்கு நன்றி உணர்வோடவும், இன்னும் மாற வேண்டியதுக்கு நம்பிக்கையோடு இருந்தோம்னு சொன்னால், நீங்கள் நன்றி செலுத்தி கொண்டும் நம்பிக்கை கொண்டு வந்தால் உங்களை ஏன் வேதனை செய்ய போகிறேன். ஆனால் மாறினதுக்கு நம்ம மாற்றம் நினச்சிட்டு இருக்கிறீங்க, மாற வேண்டியது இரண்டு ஒப்படைக்காமல் இருக்கிறோம். அதுக்கு காரணம் சுவாத்தம். எனக்கு குணங்கள் மாற்றி அமைக்கப்பட்டு நானாக மாறிட்டு இருக்கேன், நான் ரொம்ப பொறுமையாக இருந்தேன், உறுதியாகிட்டேன், நம்பிக்கையாக இருந்தேன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். இன்னும் மேலே எனக்கு உறுதியாக்கிடுறேன். இன்னும் மாற வேண்டியது நான் ஒப்படைக்காமல் இருக்கிறேன், உணராமல் இருக்கிறேன். அதுக்காக தொடரும். பணிவு நடப்பதுடன் நீங்களும் பணிவை மேற்கொள்ளுங்கள். யார் பணிவோடு வராங்க, நீங்கள் பணிவோடு நம்ம பணிவை கேட்க வேண்டும். பணிவை அப்படி இல்லாமல் இருக்கு.